அண்ணா 3900 ரூபாய் தான் இருக்குது. இன்னும் 900 ரூபாய் இல்லைண்ணா. எவ்வளோ? 900 ரூபாயா? சரி இருக்கட்டும். உனக்கு ஒரு நாளைக்கு சம்பளம் எவ்வளோ? ஏண்ணா எனக்கு 800 ரூபாண்ணா ஒரு நாளைக்கு. 800 ரூபா சம்பளமா? எத்தனை நாள் வேலை செஞ்சியா? 6 நாள் வேலை செஞ்சியா? மொத்தம் எவ்வளோ ஆகுது? 6 8 48 4800 ரூபா ஆகுதா? அதை தானே நானும் சொன்னேன். இல்லை 3900 ரூபா இருக்குதுண்ணா. இன்னும் 900 ரூபா தானே 4800 ரூபாய். இருப்பா, நான் என்ன உனக்கு சொல்லியே முடிக்கல. 6 நாள் வேலை செஞ்சியா? மதியானம் ஹோட்டல்ல சாப்பாடு வாங்கி அந்த குத்தனே சாப்பிட்டியா? ஒரு சாப்பாடு 100 ரூபா. 6 நாளைக்கு 600 ரூபா ஆகுதா? அப்புறம் வந்து போற பெட்ரோல் சார்ஜ் ஆளுக்கு பாதி பாதி, 100 ரூபாயில பாதி 50 ரூபா. 6 நாளைக்கு 300 ரூபா ஆகுதா? 600 ரூபா 300 ரூபா கூட்டினா 900 ரூபா ஆகுதா? 4800ல 900 ரூபா கழிச்சா மீதி 3900 ரூபா. இப்போ உனக்கு கணக்கு கரெக்டா வந்திருக்கணுமே. இதெல்லாம் என்னன்னா கதை? நீ ஒரு மேஸ்திரி, சாப்பாடு பெட்ரோல் தான் கணக்கு பார்க்குற நியாயமானா அது? தம்பி, நீயாவது பரவாயில்ல, ஹெல்ப்பரு. வாரம் 3900 ரூபா இது மாதிரி வீட்டுல கொடுக்குற. ஆனா நான் ஒரு மேஸ்திரி, சம்பளமே இல்லாம போறப்பா வீட்டுக்கு. என்னண்ணா சொல்ற? ஆமாம்பா, டெய்லி கஷ்டம்னாண்டா. அட்வான்ஸ் வாங்கி அதில் பாடிய சரக்கு அடிச்சுறது, மீதி கூட வரவனுக்கு ஊற்றி விட்டுறது, சில்லறையா குழந்தைங்க கேட்டாங்கன்னு குத்துறது. இப்படி போயிருந்தா நான் எப்படிப்பா வார சம்பளம் வீட்டுக்கு எடுத்து போவேன்? அப்பா சாமி, இன்னும் கூட நம்ம கிட்ட பேசியிருந்தோம். நம்ம கிட்ட பேச்சை போட்டு நம்ம கிட்ட கடன் வாங்கிடுவாரு. நம்ம கிளம்பிடணும். நோ, நான் வரணும்.